பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய முடிவு வித்தியாசமாய் இருந்து கொண்டிருக்கிறதே. நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் தோல்வியாய் காணப்பட்டு கிடக்கிறதே. என் வாழ்க்கையில் எடுத்த முடிவு தோல்வியாய் இருக்கிறது. என் வேலை விஷயத்தில் எடுத்த முடிவு தோல்வியாய் இருக்கிறது. என் படிப்பு காரியத்தில் எடுத்த முடிவு தோல்வியாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் தோற்று போனது போல் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவரோடு கூட நடக்கிறேன். ஆனாலும் என் குடும்பத்துக்குள் சத்ருவானவன் உட்புகுந்து என்னுடைய காரியத்தை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறானே என்று தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அத்தனையும் நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏது காரியத்தில் நீங்கள் முடிவு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நான் நிச்சயமான நல்ல முடிவுகளை கொடுப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்து அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு தொழில் செய்யணும், என் வழக்கில் ஒரு மாற்றம் வரணும், இப்படியெல்லாம் பல தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? எப்பொழுது இதற்குண்டான முடிவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் கர்த்தர் கரம் வைக்கிறார். அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டுள்ளது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய முடிவு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மேலாய் நான் அதை நிறைவேற்றி தருவேன். நீங்கள் எதற்காக நினைத்து கொண்டீர்களோ, நான் இதில் ஜெயம் பெறணும், நான் இதில் வெற்றி அடையணும், நான் இந்த சம்பளத்தில் வேலை பார்க்கணும், எனக்கு அந்த இடத்துல வேலை கிடைச்சா என்னுடைய மனசு சந்தோஷமாக இருக்குமே, நான் விரும்பின படிப்பு எனக்கு கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குமேன்னு சொல்லி ஏது காரியத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டீர்களோ அந்தந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவேன், உன் மன விருப்பத்தின்படியே ஆக கடவுது என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் கர்த்தர் உதிக்கணும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருளின் ஆதிக்கங்களை கர்த்தர் மாற்றி வெளிச்சமாகிய கிறிஸ்து என் குடும்பத்தில் உதிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறத சத்ருவானவன் அழித்து கொண்டிருக்கிறான் அல்லவோ? உன் குடும்பத்தில் பிரச்சனைகளை போட்டு கொண்டிருக்கிறான் அல்லவோ? விருப்பப்பட்டு கேட்கக்கூடிய இடத்துல எதிராளியாகிய சத்ரு போக வேண்டாம், நீ அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், நீ இப்படி செய் அப்படி செய் என்று திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய அநேக சத்ருக்கள் இருக்கிறார்கள் அல்லவோ? உன் வீட்டாரே சத்ரு என்று வேதம் சொல்லப்பட்டுள்ளது போல அநேக காரியங்களை தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகளை ஆவியானவர் சொல்லுகிறார், நான் முறியடித்து போட போகிறேன். நான் உனக்கு ஜெயம் தருவதற்கு, உன் கரத்தை நான் பிடிப்பதற்கு நான் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, அநேக வார்த்தைகளால் நீ அழுது புலம்பினாய் அல்லவோ? உன் புலம்பலையெல்லாம் நான் கேட்டுவிட்டேன். உன் புலம்பல் ஆனந்த களிப்புள்ளதாய் மாற்றப்பட போகிறது. உன் கண்ணீரை கண்டேன்ப்பா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. அநேகர்கள் குற்றம் சாட்டப்பட்டு, நீ ஏண்டா இப்படி இருக்கிற, நீ ஏன் இந்த தொழிலை செய்யற,
செய்யலை, நீ ஏன் இப்படி வாழ்கிறேன்னு சொல்லி அநேகருடைய வார்த்தை நிமித்தம் காயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏது காரியத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அந்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் பல பரிசுத்தவான்களோடு, தாவீதோடு கூட இருந்தேன், யோசேப்போடு கூட இருந்தேன், ஆபிரகாமோடு கூட இருந்தேன், யாக்கோபோடு கூட இருந்தேன், எல்லார் பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடும் கூட நான் இருக்கிறேன், உனக்கு வேண்டியவைகளை நான் செய்து தருவேன், உன் கரத்தில் நன்மைகள் வந்து சேர போகிறது, உன்னை சத்ரு இனி தொட முடியாது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று, உன் குடும்பத்தில் வெளிச்சம் உதிக்கும், உன் குடும்பத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரிருள்களை மாற்றி போடுவதற்கு நான் வல்லமை உள்ள தகப்பன், எழும்பி பிரகாசி, உன் மேல் ஒரு ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த தேவ வல்லமை உன்மேல வெளிப்பட போகிறது. அந்த தேவ வல்லமை புறப்படும் போதே உன்னை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய சில கிரியைகளை நான் அழித்து போட்டு உன் காரியத்தை ஜெயமடைய செய்வதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, நீ பயப்படவே வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ தகஞ்சி போக வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு சொல்ல முடியும், விசுவாசத்தோடு சொல்ல முடியும், நம்பிக்கையோடு சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் கரத்தை பிடித்திருக்கிறார், நான் நினைத்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் எனக்காக நிறைவேற்றி தருவார் என்று எத்தனை பேர் வைராக்கியத்தோடு சொல்ல முடியும்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய காரியத்தை பொறுப்படுத்தி செய்வார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்றீங்களா? ஆண்டவரே, என் பிள்ளையின் காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்தீங்க, என் புருஷனாருடைய காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்தீங்க, அந்த கல்யாண காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்தீங்க, அந்த கர்ப்பத்தின் கனியை நீங்கள் தந்தீங்க, என்னுடைய வியாதியை நீங்கள் மாற்றி போட்டீங்க, எனக்கு சமாதானத்தை தந்தீங்க, என் குடும்பத்தில் பிரச்சனைகளை மாற்றி போட்டீங்க, என் குடும்பத்தில் இருந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி போட்டீங்கன்னு சொல்லி எத்தனை பேர் மார்பு தட்டி சொல்ல முடியும்? நான் அநேக தெய்வங்கள் முன்பாக போய் நின்று அந்த தெய்வம் எனக்கு விடுதலை கொடுக்கல, ஆனால் நான் ஆராதித்த கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று எத்தனை பேருக்கு சாட்சியாய் சொல்ல போறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைத்திருக்கக்கூடிய அந்த முடிவை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின நல்ல தகப்பன் அல்லவா ஆண்டவரே? இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆண்டவரே பல முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்காங்கப்பா. அந்த முடிவுகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு அவர்கள் முடிவெடுத்திருக்காங்கப்பா. என் பிள்ளைக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க ஆண்டவரே. இந்த வியாதி என்னை விட்டு மாறணும் உம்மிடத்தில் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் சமாதானம் வேணும்னு ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. ஏது காரியத்தை உம்முடைய சமூகத்தில் கண்ணீராய் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பங்களின் முடிவுகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கூடவே இருங்க, நீர் வழி நடத்துங்க, நீர் தப்பித்து கொள்ளுங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.